ஹalleluya. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். காலை வணக்கம். வாங்க நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை இன்னொரு முறை இந்த காலை நேரத்துல தியானிக்கலாம். நீங்க மற்ற தேசங்கள்ல இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் எவ்வளவோ ஆசையோட இந்த அனுதின தியானத்தை கேட்கறீங்க, ஆசீர்வதிக்கப்படுறீங்க. அதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இதுவரை ஒரு முறையாவது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா நீங்க பெறுகிற நன்மைகளை பற்றி எங்களுக்கு சொல்லலைன்னா, அதுபோல கமெண்ட் செக்ஷன்ல உங்க பேரையும் ஊரையும் கமெண்ட் பண்ணலன்னா தயவு செய்து இன்றைக்கு தவறாம செய்யுங்க. எவ்வளவு பேருக்கு இது சேருது, எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அறிந்து ஜெபிப்பதற்கு இன்னும் உற்சாகமாக இந்த நிகழ்ச்சியை நாங்க தொடர்ந்து கொடுப்பதற்கு நீங்க உதவி செய்தவங்களாக இருப்பீங்க. சிறிய ஜெபம். பரிசுத்தரே, இன்னொரு முறை உம்முடைய பரிசுத்த வசனங்களிலிருந்து எங்கள் இருதயத்துக்கு தேவையான வார்த்தையை கொடுக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்ககிட்ட பைபிள் இருக்கா? பைபிள் இல்லைன்னா ஒன்று வாங்கிக்கோங்க. உலகத்திலேயே மிகவும் விலையேற பெற்றது பரிசுத்த வேதம். இதை பற்றி பலவிதமாக விமர்சித்தவர்கள், இந்த பைபிளை கிழித்து போட்டவங்க, எரித்து தூக்கி வீசினவங்க இன்றைக்கு மட்டும் இல்லைங்க, எப்பவும் இருக்கிறாங்க. ஆனா பைபிள் மட்டும் இன்னும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, இன்றைக்கு தமிழ்ல மட்டுமில்ல பல மொழிகள்ல வேதம் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ்னா நிறைய இருக்கும். ஏனென்றா ஹீப்ரூ மொழி ஒரு பெரிய சமுத்திரத்தை போல, அதிலிருந்து எத்தனையோ விளக்கங்கள் வருங்க. அதுபோல ஹீப்ரூ கிரீக்ல எழுதப்பட்ட இந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ஸ்ல இருந்து இதை மொழிபெயர்த்த போது சில வார்த்தைகள் கிடைக்காம சில மொழிகள்ல அவைகள் மிஸ் ஆயிடுச்சு. அது இன்னொரு மொழியில, நம்ம தமிழ் மொழி ஒரு பொக்கிஷங்க. சில விஷயங்கள், சில வார்த்தைகளுக்கு தமிழ்ல அநேக வார்த்தைகள் இருக்கிறது. ஒரு வார்த்தையை இங்கே நான் வாசிக்கிறேன். சாதாரணமா சில பைபிள்ஸ்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது பேசின வார்த்தைகள் ரெட் லெட்டர்ஸ்ல இருக்கும். ரெட் லெட்டர் எடிஷன் என்று இருக்குங்க. தமிழ்ல கூட இருக்கு. இப்ப அப்படின்னா ஏசாண்டவர் பேசின வார்த்தையை மட்டும் நம்ம வாசிச்சிருக்கணும்னு கிடையாது. பரிசுத்த வேதம் முழுவதும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால எழுதப்பட்டது. இதுல இருந்து எதுவும் எடுக்கவும் முடியாது, இதுல எதையும் சேர்க்கவும் கூடாது. ஆனா ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அப்படியே நமக்காக எழுதி வைத்தாங்க. அதுல இருக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் எல்லாரோடும் சொன்னார். எல்லாருக்கும் இயேசாண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவர். ஒருவன் யாராகிலும், எந்த ஜாதியோ எந்த மொழியோ எந்த நிலையில இருந்தாலுமே, அவர்கள் யாராக இருந்தாலும் என் பின்னே வர விரும்பினால், ஆண்டவரை பின்பற்ற விரும்பினால், பின்பற்றுகிறவன்னா ஃபாலோவர்ஸ். சாதாரணமா பக்தர்கள் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். பக்தர்கள் அப்பப்போ அந்த பக்தி வார்த்தையோடு அவர்கள் மொழியில அந்த பக்தியை காட்டிக்கொண்டு பக்தி சடங்குகளை பின்பற்றுகிறவங்க. ஆனா ஏசாண்டவர்களுக்கு பக்தர்கள் அல்ல, ஏசாண்டவருக்கு ஃபாலோவர்ஸ் வேண்டும், பின்பற்றுகிறவங்க வேண்டும். அப்படின்னா அவரை போல வாழ்கிறவங்க, அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறவங்க வேண்டும். யாராகிலும் ஏசாண்டவர் காட்டின வழியிலே நடக்க விரும்பினால், அவர் காட்டுகிற வழி எங்கே நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல இருக்க புனித ஸ்தலங்களுக்கு இல்லங்க. அவருடைய வழி நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கிறது. நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை என்று யாரும் பிதாவினிடத்தில் சேர முடியாது. அவருடைய வழியில நம்ம நடந்தா, அவருடைய அடிச்சுவடுகளில் நம்ம நடந்தா அவருடைய ராஜ்ய வாரிசுகள் ஆவோம். அங்கே பரலோக ராஜ்யம், பசியும் தாகமும் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, வியாதி இல்லை, அதற்கு ஒரு முடிவு இல்லை. என்றென்றைக்கும் அவரோட கூட இருக்கிற பாக்கியத்தை பெறணும்னா, மரித்த பிறகு இருக்கிற நித்திய வாழ்க்கையில நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களோடு தேவனின் பிள்ளைகளா இருக்கணும்னு நினைச்சா
ஏசாண்டவர் காட்டுகிற பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா யார் வேணாலும் போகலாம், எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு. யாராகிலும் வரலாம், யார் வேணாலும் என்னை பின்பற்றலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா தன்னைத்தான் வெறுத்து, இங்கிலீஷ்ல டினைன்னு இருக்கும், தமிழ்ல அருமையான வார்த்தை இருக்கு வெறுத்து. அப்படின்னா தன்னைத்தான் அருவருத்து, நான் இல்லை என்று நினைத்து, நான் அல்ல என்று நினைத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர சொன்னாரு. இது நமக்கு இந்த வார்த்தை பாருங்க, இன்றைக்கு அதிகமா நமக்கு கேள்விப்படுகிறோம். ஈகோன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த ஈகோ சாகணுங்க. இருக்கா உங்களுக்கு ஈகோ? அப்படின்னா தெரியுமா ஈகோனா என்னன்னு? அதாங்க சுயநலம், அகம். பாருங்க, யாராவது நம்ம சுயத்தை, நம்முடைய அகத்தை தொட்டாங்கன்னா, நம்மள விமர்சிச்சாங்கன்னா, நம்மை காயப்படுத்தினாங்கன்னா, நம்ம பர்சனல் விஷயங்களையும் சொந்த விஷயங்களையும், நம்ம ரகசியங்களை சொல்ல போனா, இன்னும் அது விஷயத்துக்கு வந்தாங்கன்னா பயங்கரமான கோபம் வந்துடும் பாருங்க. சிலருக்கு வாளை மிதித்த பாம்பை போல துஸ்ஸுன்னு வருவாங்க. அகம், சுயநலம், பழைய ஆதாமின் சுபாவம் அது. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் நீங்க எதுவும் செய்ய ஏதேதோ பெரிய பெரிய ட்ரைனிங்லாம் தேவையில்லை. உங்களுடைய சுயத்தை விட்டுவிட வேண்டும். உங்க சுயநலத்தை உடைத்து போட வேண்டும். எவ்வளவு கஷ்டமோ இது. எதை வேணா செய்ய மனிதன் ஆயத்தமா இருக்கிறான். எவ்வளவு தான தர்மம் வேணாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறான். சில 100 தண்டால் எடுக்கணும்னாலும் ஆயத்தமா இருக்கிறான். ஆனால் ஆழ்மனதில் இருக்கிற அகங்காரத்தை விடணும்னா, எப்பா என் பேச்சுக்கு வந்தா சும்மா இருக்க மாட்டேன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிறோம் பாருங்க. நான் யார் நினைக்கிற, நான் என்ன நினைக்கிற, என்னை நீ திட்டுவாயா, என்னை நீ கேட்பாயா, ஆஃப்டர் ஆல் நீ என்ன என்ற சுபாவம் இருக்கு பாருங்க. அதனால தானுங்க இன்றைக்கு சண்டைகள், பகைகள், விரோதங்கள், கொலைகள். எத்தனை குடும்பங்கள்ல கணவன் மனைவி கூட ஈகோ தான். பிள்ளைகளுக்கு வாலிபர்கள் ஆயிட்டா அவங்களுக்கும் அவ்வளவுதான் ஈகோ. எகிரி கொண்டு இருப்பாங்க. அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது பாருங்க. ஒரு பேச்சு வாங்க மாட்டாங்களே. அட, அப்பா அம்மால பெத்து வளர்த்தவங்க இல்லையா, எங்களை போஷிக்கிறாங்களே என்ற பொது அறிவு கூட இல்லாம உடனே முரண்டு பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட சுபாவத்தோட ஏசாண்டவர் பின்பற்ற முடியாதுங்க. இப்படிப்பட்ட மனசு இருக்கிறவங்க ஏசாண்டவர் சாட்சிகளா இருக்க முடியாது, ஆண்டவர் பிள்ளையா இருக்க முடியாது, ஆண்டவரின் சீஷரா இருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு டு, உங்க சுயம் சாகணும். உங்களுக்குள்ள இருக்க சுயநலம் சிலுவையில் அறையப்படணும். மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் இன் ஆர் லைஃப்ஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இப்போ என்னுடைய பர்த்டே சந்தர்ப்பத்தில் கூட சொன்னேன். நான் பைபிள் காலேஜுக்கு போனா, பைபிள் காலேஜ்ல பைபிள் கற்றுக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா, தொடப்பக்கட்டை கொடுத்து பெருக்க சொன்னா, செடிகளுக்கு தண்ணி ஊத்த சொன்னா, எல்லா வேலையும் வாங்கினா, இது என்ன பைபிள் காலேஜ்? பிரதர், முன்பு உன்னுடைய சுயநலம் சாகணும். உன்னுடைய அகம் சிலுவையில் அறையப்படணும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன மேனுவல் ஒர்க் பண்றதுக்கு நீ ஆயத்தப்படலன்னா, உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை நீ எப்படி செய்வ? தாழ்த்திக்கோ, தன்னைத்தான் தாழ்த்திக் கொள்கிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்த்திக்கலன்னா நீ எப்படி உயர்த்தப்படுவ? இன்றைக்கு அநேகர் சுயத்தை சிலுவையில் அறையாமலே, சுயத்தை விட்டுவிடாமலேயே சுய பரிதாபத்தை வேண்டுமானால் வச்சிருக்கிறாங்க. இந்த சுய பரிதாபம்னா இன்னும் ஒரு மாதிரி, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி வெட்கப்படுத்தினாங்களே, என்னை இப்படி எச்சரித்தாங்களே, என்னை இப்படி பேசிட்டாங்களே, என்னை கஷ்டப்படுத்துறாங்களே, என்னை விமர்சிக்கிறாங்களே, என்னை இப்படி ஹிம்சை பண்றாங்களே என்பது போல சுய பரிதாபத்தை பார்க்கிறோமே தவிர, என்னிலே என்ன மேன்மை இருக்கு, எதை குறித்து நான் மேன்மை பாராட்டணும், என் தேவன் எனக்காக செய்த தியாகத்திற்கு முன்பு நான் செய்கிற இந்த காரியங்கள் எம்மாத்திரம் என்று யோசனை செய்கிறோமா? உங்க ஈகோ சிலுவையில் அறையப்படாம, சிலுவையில் அறையிறதுன்னா என்னங்க? சிலுவையில் ஏசாண்டவர் ஆணி அடிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன? திரும்ப அவர் கீழே இறங்கி வர முடியாது. சிலுவையில தொங்குகிறவங்க கிண்டல் பண்ணுகிறவங்களை பார்க்கும்போது இறங்கி இனி வர முடியாது.
தலையை துலுக்கி வெட்கப்படுத்தினவங்களை பார்த்து அவர் எதுவும் பேசவில்லை. அவங்க வார்த்தைக்கு அவர் சோர்ந்து போகவில்லை. ஆனா அந்த நேரத்தில் கூட தன்னை பற்றி அவர் யோசிக்காம, பிதாவே, இவர்கள் செய்கிறதை இவர்கள் அறியாதிருக்கிறார்களே என்று அவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணினார். அதுங்க கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான மனசு. உங்களை யாரோ கேவலப்படுத்தினாங்க என்பது அல்ல. ஐயோ ஆண்டவரே, என்னை குறைவா பேசினவங்களை தண்டிச்சிடாதீங்கப்பா, போகட்டும் ஆண்டவரே என்று நீங்க விண்ணப்பம் செய்வது கிறிஸ்துவின் சுபாவம். உங்களை தூஷிக்கிறவங்களை தூஷிக்கிறது, சபிக்கிறவர்களை சபிக்கிறது, உங்க வார்த்தை கேட்கிறவங்களை மட்டும் இஷ்டப்படுவது, உங்க பேச்சு கேட்காதவங்களை வெறுப்பது, உலகத்துல எல்லாரும் செய்யக்கூடிய சர்வசாதாரணமான அழிவுள்ள ஆதாமின் சுபாவம் அது. உங்கள் சத்துருக்களை நேசியுங்க, உங்களை வேதனைப்படுத்துறவங்களுக்காக ஜெபியுங்க. அது ஆண்டவர் சொன்ன போதனை. சிலுவைனா ஒரு மர சிலுவையை தோல்ல வச்சுட்டு ரோடெல்லாம் சுத்த சொல்லங்க. ஆண்டவர் சொன்னது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நாம ஆண்டவருடைய சிலுவையை அல்ல எடுத்துக்கொள்வது, நம்ம சிலுவை எடுத்துக்கணும். நம்முடைய நிந்தைகள், நம்முடைய அவமானங்கள், நம்முடைய கர்வம், நம்முடைய அகங்காரம், நம்ம ஈகோ, நம்மிலே இருக்கிற பாவம் எல்லாவற்றையும் சுமந்து சென்று ஆண்டவரின் பாதத்தண்டையிலே விட்டுவிடணும். இன்னொரு மிகவும் முக்கியமான வார்த்தை அங்க இருக்கு, அனுதினமும். அனுதின தியானம் தொடங்கினதிலிருந்து அனுதினமும் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். எத்தனை பிரயாணங்கள் இருந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும், தேவைப்பட்டா கொஞ்சம் முன்னமே ரெக்கார்ட் செய்து தேவன் கொடுக்கிற ஃப்ரெஷ் மெசேஜஸ் எந்த நாளுக்கு அந்த நாள் உங்களுக்கு கொடுக்கிறோம். ஏன்னா எந்த நாள் பக்தி அன்றைக்கே, நேத்தின் பக்தி இன்றைக்கு பத்தாது. எப்பவோ நான் பக்தியா இருந்தேன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. தினமும் உங்க சுயத்தை நீங்க சாகடிக்கணும். தினமும் உங்க ஈகோ துஸ்ஸுன்னு மேல வந்து கொண்டு இருக்கும். தினமும் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அது வெளிப்படுங்க. சாதாரணமா நல்லா தான் இருக்கும், சாதாரணமா எல்லாரும் நல்லவங்க தான். என் பேச்சுக்கு வந்தியா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொன்னார் ஒருத்தர். கரெக்டு தான். உங்க பேச்சுக்கு வராத வரைக்கும் நீங்க ரொம்ப நல்லவர் தான். உங்க பேச்சுக்கு யாராவது வந்தாங்களா, உங்க சுயத்தை தொட்டாங்களா, சல்லுன்னு வருங்க. அதை சிலுவையில் அறையணுங்க. அது மாற வேண்டும். தாவீது சொன்னார், நான் மனிதன் அல்ல, நான் புழு. மனிதன் ரியாக்ட் ஆவான், ஈவலுக்கு ஈவலா, கோபத்துக்கு கோபமா. நான் புழு. எப்பயாவது மண்புழு பார்த்திருக்கிறீங்களா? மண்புழு ஒரு சின்ன பாம்பை போல இருக்கும்ல, அந்த எர்த்வார்ம். அந்த எர்த்வார்மை பாருங்க. சின்ன வயசுல அதோட நான் விளையாடுவேன். ஒரு குச்சியை எடுத்து அது 2-3 துண்டா கட் பண்ணா அது பாவம் அப்படியே நகர்ந்து அது 2 ஆயிடுங்க. அது கொய்யும் ஐயோன்னா கூட நம்மளுக்கு கேட்காது. அது எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும். அதே நீங்க ஒரு பாம்பு பேச்சுக்கு போய் சும்மா கையில் அப்படி டப்புன்னு பண்ணுங்க, அது எப்படி எழும்பும் பாருங்க, பகை பிடிக்கும் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை நம்பினவங்க அந்த எர்த்வார்ம் போல எதிர்க்கிறவங்களா இல்லாம தாழ்த்தி கொண்டு எர்த்வார்ம் எப்படி சகிக்குமோ பொறுக்குமோ அப்படி இருக்க வேண்டும். நாகபாம்பு போல பகை பிடிச்சு எதிர் திரும்புறவங்க இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றதுக்கு அசிங்கப்படணுங்க. ஏசாண்டவரின் பிள்ளைகள்ல ஈகோ இருந்தா நீ தேவனின் நாமத்துக்கு வெட்கத்தை கொண்டு வருகிற. இயேசுவே, என்னுடைய சுயத்தை சிலுவையில் அறைகிறம்பா. ஆண்டவரிடத்துல சென்று முழங்கால் போட்டு இன்றைக்கு ஜெபிங்க. பவுல் சொன்னார், நாட் ஐ, நான் அல்ல, கிரைஸ்ட், கிறிஸ்துவை எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஐ எப்போ நேரா நிற்குங்க. கிரைஸ்ட் சீய பாருங்க, அது எப்போ வளைந்து இருக்கும். கிறிஸ்துவின் இடத்துல வந்தவங்க அந்த பழைய ஆதாமின் சுபாவத்தில் இருக்கிற அகத்தை சிலுவையில் அறைந்து, கிராஸ் கிறிஸ்து, தாழ்மையுடையவங்க, சாந்தமுள்ளவங்க. அவர் என் நுகத்தை எடுத்துக்கொண்ட இடத்துல கற்றுக்கொள்ள சொல்லுகிறார்.
கிறிஸ்தவ பக்தி 3 நாள் கொண்டாட்டம் அல்ல. இதோ லென்ட்டை நம்ம அனுசரிக்கிறோம். நல்லது. ஒரு சடங்கா இல்லாம அர்த்தத்தோட பின்பற்றுங்க. ஆனா 40 நாள் பக்தி இல்ல இது. வாழ்நாள் எல்லாம் மரிக்கும் வரைக்கும் உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எத்தனையோ முறை எங்கள் சுயத்தினாலே ஆண்டவரே, எங்க ஈகோனால ஆண்டவரே எங்களுடைய சமாதானத்தை கெடுத்துக் கொள்கிறோம். எங்க சுற்றி இருக்கிறவங்க சமாதானத்தையும் கெடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில எவ்வளவோ நஷ்டத்தை, உங்க நாமத்துக்கு எவ்வளவோ அவமானத்தை கொண்டு வருகிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உம்மை பின்பற்ற நினைக்கிற நாங்க எங்க சுயத்தை சிலுவையில் அறைய உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு சாந்தம், பொறுமை, அன்பு, மன்னிப்பு, தயவு, கருணை என்ற குணங்கள் உடையவர்களாய் அனுதினமும் உடைய சாட்சிகளாய் எல்லா இடத்திலும் வாழும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் பதில் கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமாக நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.